கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 6 முதல் 10 வசனங்கள். கொஞ்சம் மைக்கில் வாசித்தா நல்லாயிருக்கும். மைக் வச்சிருக்கிறவங்க சீக்கிரம் எடுக்கணும். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்க கடவான். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சகாயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். அறுவடை மிகுதி என்கிறதான தலைப்பில் நாம் தொடர் போதனைகளை போதித்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் பல காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய பெருக்கத்தின் பிரமாணங்களை பற்றி படித்து வருகிறோம். பிரமாணம் என்றால் சட்டம் என்ற அர்த்தம். ஆண்டவர் சில ஆவிக்குரிய சட்ட திட்டங்களின் வழியாக செயல்படுகிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் முக்கியமான பிரமாணம் என்றால் விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம். ஏனென்றால் ஆண்டவர் தான் சொன்னார், பூமி இருக்கிற வரைக்கும் இந்த விதைப்பும் அறுப்பும் என்ன செய்யாது, ஒளிந்து போகாது அப்படின்னு சொன்னார். இந்த விதைப்பும் அறுப்பும் என்பது மாம்ச பிரகாரமாக ஒரு பூமியை தோண்டி குழியை தோண்டி விதைச்சு அறுவடை எடுக்கிறதை மட்டும் சொல்லலை. ஆவிக்குரிய ரீதியிலே நாம் விதைப்பதை பற்றியும் அது பேசுகிறது. இப்போ கலாத்தியரில் பவுல் எழுதும்போது அதைத்தான் அவர் பேசுகிறார். அவர் சொல்கிறாரு, மோசம் போயிடாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறாரு? ஏன் மோசம் போயிடாதீங்கன்றாரு? ஏன்னா யூடியூப்பில் கண்ட பிரசங்கம் வரும். அதை கேட்டு என்ன செஞ்சிடாதீங்க, அதுதான் கரெக்டுன்னு நினச்சி என்ன செஞ்சிடாதீங்க. கேட்குற தப்பில் யார் கேட்கலாம் அப்படின்னா, சகலத்தையும் ஆராய்ந்து நிதானிக்கக்கூடியவர்கள் தான் எல்லாத்தையும் கேட்கலாம். ஏன்னா அவர்களை அது பாதிக்காது. எல்லாத்தையும் கேட்டுட்டு இது கரெக்டு தானா, இது வசனத்தின்படி சரியாக இருக்கா அப்படின்னு நிதானித்து பார்ப்பாங்க. அவங்க கேட்கலாம். நிதானிக்கலாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்க அந்த பக்கமே என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஏன்னா இது தேவையில்லாத வேலை. ரோட்டில் இருக்க குப்பையை தூக்கி வீட்டுக்குள்ளே போட்ட மாதிரி ஆயிரும். ஆகையினாலே மோசம் போகாதிருங்கள். தேவன் நம்மை பரியாசம் பண்ண போட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்மை வெட்கப்பட விட மாட்டார். அவனுடைய அர்த்தம் தான், வெட்கப்பட விட மாட்டார். எப்போ? இது புரியும் போது. எது புரியும் போது? மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்கிற அந்த தேவனுடைய வார்த்தை புரியும் போது நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். விதை அப்படின்னா என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, பொதுவாக விதைன்னா நம்ம பார்த்துருக்கோம், நிறைய செடிகளுடைய விதைகளை பார்க்குறோம். ஆனால் அது இல்லாமல் வேறு பல விதைகளும் வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஒன்று பணம், நம்முடைய விதை. நம்முடைய உழைப்பு நம்முடைய விதையாக இருக்கிறது. நம்முடைய வேலை, நாம் செய்யக்கூடிய வேலை நம்முடைய விதையாக இருக்கிறது. நாம் காட்டுகிற அன்பு நம்முடைய விதையாக இருக்கிறது. நாம் காட்டுகிற கோபம், வெறுப்பு, இதுவும் நம்முடைய விதையாக இருக்கிறது. நாம் பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய விதையாக இருக்கிறது. அப்போ விதையில் இத்தனை இருக்குது: பணம், உழைப்பு, வேலை, அன்பு, கோபம், வெறுப்பு, நம்முடைய வார்த்தைகள்.
அப்போ எதை மனிதர்களாகி நாம் விதைக்கிறோமோ அதையே என்ன செய்வோம்? அறுவடை செய்வோம். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும், விதையை விட அறுவடை மிகுதியாகத்தான் இருக்கும். இது எழுதப்பட்ட பிரமாணமே தான். நாம் நல்ல காரியங்களை விதைக்கும் போது நல்ல காரியங்களை விதைச்சதை விட அதிகமாக அறுவடை செய்வோம். அதே தான் கெட்ட காரியத்துக்கும். அப்போது விதையை விட அறுவடை மிக மிக அதிகமாக இருக்கும். தேவன் சிலரை ஐஸ்வர்யவான்களாகவும் சிலரை தரித்திரவான்களாகவும் உண்டாக்கி இருக்கிறார் என்று சிலர் யோசிக்கிறார்கள், சிலர் போதிக்கிறார்கள். அது முழுக்க முழுக்க தவறு. தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை. அவர் பாரபட்சம் உள்ள தேவன் அல்ல. யாரையும் வறுமையிலையும் மற்றவர்களை, அதாவது ஒரு சிலரை ஐஸ்வர்யவான்களாகவும் ஒரு சிலரை அவர் தரித்திரவான்களாகவும் உண்டாக்குகிற தேவன் அல்ல. தேவன் நம்முடைய இனத்தையோ நம்முடைய குலத்தையோ நம்முடைய படிப்பையோ அல்லது நம்முடைய அறிவையோ நம்முடைய பாரம்பரியத்தையோ அல்லது நம்முடைய பதவியையோ அவர் பார்ப்பது கிடையாது. நம்முடைய இருதயத்திலே இருக்கக்கூடிய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தான் அவர் என்ன செய்கிறாரு? அவர் பார்க்கிறார். பவுல் அதனால தான் கடைசியாக சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை நான் முடித்தேன், எதை காத்துக்கொண்டேன்? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்றாரு. ஏன்னா தேவன் அதை தான் பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வசனம் நமக்கு தெரியும். இருதயத்தை எதுக்கு பார்க்கணும்? இருதயத்தில் எதை பார்க்கிறார்? நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். எதன் மீதான விசுவாசம்? யார் மீதான விசுவாசம்? ஆண்டவருடைய வார்த்தையின் மீதான விசுவாசம். ஆண்டவர் மீதான விசுவாசத்தை தான் அவர் பார்க்கிறார். சூழ்நிலையின் மீதான விசுவாசத்துக்கு பேர் அவிசுவாசம். சூழ்நிலையை நம்பிக்கிட்டே உட்காந்துருக்குது. எனக்கு இந்த சூழ்நிலை மாறிடுச்சுன்னா நல்லா இருக்கும், இந்த சூழ்நிலை இப்படி இருக்கிறதுனால என்னால் என்ன செய்ய முடியாது, என்னால் உயர முடியாதுன்னு நம்ம நினைச்சோம்னா அது தவறு. சூழ்நிலையை பார்த்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. நீங்கள் ஏழையாக இருப்பது, நாம் ஏழையாக இருப்பது தேவனுடைய சித்தம் பிரதர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தவறு. ஏழ்மைக்கும் தெய்வீகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது கிறிஸ்தவம் அல்ல, அது வேற மதம். வேற மதத்தில் ஏழ்மையை தான் ரொம்ப ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஒரு சாமியார்னா எப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க இமயமலையில் இருப்பாங்க, எல்லாவற்றையும் துறந்தவர்களாக இருப்பார்கள். 4 மணிக்கு எழுந்திரிச்சு கங்கை நீரில் குளிப்பாங்க அந்த குளிரில். அது மட்டும் இல்லை, இமயமலைக்கு அடிவாரத்தில் என்ன செய்வான், வெறும் உடம்பு, கீழே மட்டும் ஒரு சின்ன வேஷ்டி போட்டு தவம் இருப்பான். இது அவங்க மதம், அது கிறிஸ்தவம் கிடையாது. அதை கொண்டு என்ன செய்யக்கூடாது, கிறிஸ்தவத்துக்குள்ளே நுழைச்சி அந்த எசன்ஸை பூரா எடுத்து கிறிஸ்தவத்துக்குள்ளே நுழைச்சி ஏழ்மையாக இருக்க தான் தேவன் கிடையாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் வாழ வேண்டும் என்பது தான் அவருக்கு பிரியம். எப்படி சொல்ல முடியும்? அவர் தான் சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி சகலத்தையும் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அன்னைக்கு சொன்னவர் அதுக்கப்புறம் மாத்திட்டாரா? இல்லை, நீங்கள் பழுக வேண்டாம், பெருக வேண்டாம், பூமியெல்லாம் நிரப்ப வேணாம், எதையும் ஆளுகை செய்ய வேண்டாம், எதையும் கீழ்ப்படுத்த வேண்டாம் அப்படின்னு மாத்திட்டாரா எங்கேயாவது? அவர் வாக்கு மாறாத தேவன். ஒரு நாளும் தான் சொன்ன வார்த்தையை, தான் சொன்ன நல்ல வார்த்தையை அவர் மாற்றிக்கொள்ளுகிற தேவன் அல்ல. தீமைக்காக மட்டும்தான் மனஸ்தாபப்படுவார், அதை மட்டும்தான் மாற்றி பேசுவார். தீமையான ஒரு காரியத்தை சொன்னதுக்கப்புறம் மகாநகரமாகிய நினிவேவை நான் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜெபம் பண்ணோன்னு என்ன செஞ்சிருவார், அதை மாற்றிடுவார். ஏன்னா தீமைக்காக மனஸ்தாபப்படுகிறவர். நல்ல காரியங்களை சொல்லிட்டு அதை மாற்றி பேசுகிற தேவன் அல்ல. அன்றைக்கு ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன ஆசீர்வாதமோ அதுதான் நமக்கும். இப்போ நாம் பழுக வேண்டும், நாம் பெருக வேண்டும், நாம் பூமியை நிரப்பணும், நாம் சகலத்தை கீழ்ப்படுத்தணும், நாம் எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய வேண்டும். ஆளுகைன்னு சொல்லும்போது
அடக்கி ஆள்றதை பற்றி ஆண்டவர் பேசலை, நல்ல ஆளுகையை சொல்கிறார். நல்ல ஆட்சின்னு சொல்கிறோம்ல. நல்ல ஆட்சின்னா என்ன? நல்ல ஆட்சி அப்படின்னா என்ன? ஒரு ராஜா தன்னுடைய ஜனங்களுக்கு தேவையான அத்தனை காரியத்தையும் அவர் கொடுக்கிறார். அப்படின்னா அவருடைய ஆட்சியிலே ஜனங்கள் செழிப்பாக இருக்கிறாங்க, கஷ்டம் இல்லாமல் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? நல்ல ஆட்சி. அந்த ஆளுகையை நீங்களும் நானும் அவங்க உங்கள் குடும்பத்தில் செய்யணும், அவங்க உங்கள் சமுதாயத்தில் செய்யணும், இந்த உலகத்தில் செய்யணும். இதுதான் ஆண்டோடைய விருப்பம். ஏனென்றால் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறவர் கர்த்தர் என்று வசனம் சொல்லுகிறது. அதை நினச்சி பார்க்கணும். ஏன்னா கர்த்தரின் ஆசீர்வாதமே வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். நான் ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் என்ன கொண்டு வரும்? வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அப்போ மாதம் முழுவதும் வேலை செய்கிறோம், அடுத்த மாதம் 1 தேதியிலையோ 5ஆம் தேதியிலையோ 7ஆம் தேதியிலையோ சம்பளம் வருது. மாதம் முழுக்க நாம் வேலை செய்தோம் இல்லையா, அது நம்முடைய விதை. வருகிற சம்பளம் என்பது நம்முடைய அறுவடை. இப்போ உங்ககிட்ட நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சொல்கிறாங்க, நீங்கள் வேலை எவ்வளோ நாள் செய்யலாம், ஆனால் உங்களுக்கு என்ன வராது? சம்பளம் வராது, வருமானம் வராது அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் சந்தோஷமாக போய் வேலை செய்வோம்? நீங்கள் விதைச்சிருங்க, ஆனால் உங்களுக்கு அறுவடை வராது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேலை செய்யுங்க, ஆனால் அடுத்த மாதம் சம்பளம் வருமா வராதான்னு இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்களேன். உங்கள் ஓனரோ உங்கள் மேனேஜரோ கவர்மெண்ட்டில் இப்படி சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? சரி அதெல்லாம் பரவாயில்லையா, நான் வேலை செய்யணும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? என்னது சம்பளம் வராதா? அப்போ நாங்களும் வரமாட்டோம் இல்லையா? என்னன்னு ஒரு முடிவு பண்ணி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வேலை செய்கிறத பற்றி யோசிப்போம். ஏன் விதைச்சிருக்கேன், எனக்கு அறுவடை வரணும். அறுவடை வரலைன்னா நான் ஏன் விதைக்கணும்? சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்போ மாதம் முழுக்க வேலை செஞ்சால் சம்பளம் என்கிற அறுவடை வருது. அது கருணை தொகை இல்லை. முதலாளி நம்ம மேலே இறக்கப்பட்டு தரல, நாம் வேலை செஞ்சதுக்கான கூலி, அது விதைச்சதுக்கான அறுவடை. அது கண்டிப்பாக வேணும்னு நம்ம நினைப்போம். அதே தான் ஊழியத்திலையும் நாம் விதைக்கக்கூடிய நாம் பணத்தை நாம் விதைக்கிறோம், உழைப்பை விதைக்கிறோம், அதெல்லாம் நம்முடைய விதை. அப்போ தேவனிடத்துலேருந்து என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம விதைச்சோம்னா தேவனிடத்துலேருந்து அறுவடையை கண்டிப்பாக எதிர்பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அறுவடையெல்லாம் நீங்கள் அந்த மாதிரிலாம் கேட்குறது தப்புங்கிறாங்க. யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட கேட்குறது தப்பான். வேறு யார்கிட்ட கேட்கலாம்? வட்டிக்கு வரவன்ட்டியா? இல்லை ஒவ்வொரு பேங்க்லையா போய் கேட்குறதா? அவங்க சொல்கிறது தான், நீங்கள் விதைங்க எல்லாம் செய்யுங்க, ஆனால் எதிர்பார்க்காதீங்க. யார்கிட்டருந்து? ஆண்டவர்கிட்டருந்து. அப்புறங்க எதிர்பார்க்காம வேற என்ன செய்ய? நாம் அப்படியே தியாகி மாதிரி இருக்கணுமா விதைச்சிட்டு? ஆண்டவர் அப்படி எங்கேயும் சொல்லலை. அவர் தான் பெரிய தியாகி. உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய சொந்த குமாரனையே பலியாக கொடுத்தவர். அவர் தான் பெரிய தியாகி. அவருக்கு முன்னாடி நம்மளாம் ஒன்றும் கிடையாது. அவர் தான் சொன்னார், சிறுக விதைக்கிறவன் என்ன செய்வான்? மனுஷன் எதை விதைக்கிறானோ அறுவடை எடுப்பட்டார், உனக்கு உண்டுன்ட்டார். இப்போ அவர் சொன்னதுக்கு மாற்றி சில பிரசங்கியார் பேசிக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஊழியத்தில் விதைக்கலாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்க்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பெரிய, எனக்கு எதுக்கு சார் தியாகிப்பட்டோம்? எனக்கு தேவையே கிடையாது சார். தியாகம் பண்ணுறதுக்காக வந்தேன், ஆண்டவருக்காக நான் செஞ்சுட்டு போகிறேன். ஆனால் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? விதைச்சின்னா அறுவடை உண்டுன்றது. அதை நான் நம்புகிறேன். அதை நம்பி நான் என்ன செய்கிறேன்? விதைக்கிறேன். விதைச்சிட்டு நான் அறுவடையை ஆண்டவர்கிட்டருந்து நான் எதிர்பார்க்குறேன். ஆண்டவர் ரெடி தர்றதுக்கு. அந்த வசனத்தை விசுவாசித்து எனக்கு அறுவடை கிடைக்கும்னு நான் என்ன செய்கிறேன்? நான் நம்பி ஆண்டவரை நோக்கி பார்க்குறேன். இதை தப்புன்னு சில ஆள் என்ன செய்யுது? பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால நான் சொன்னேன், மோசம் போகாதீர்கள். கண்ட யூடியூப் சேனலில் பார்த்து என்ன செய்யாதீங்க? மோசம்
போகாதிருங்கள். ஒருவேளை யூடியூப் சேனல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பிபிஎஃப்டிசிஎம் வேர்ட் ஆஃப் ஃபெய்த்னு ஒரு சேனல் இருக்குது, அதை பார்க்குங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுது வேலை செய்யலைன்னா என்ன செய்யக்கூடாதான்? சாப்பிடக்கூடாது. நான் வேலைன்னு சொன்னது நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்களோ. இப்போ நீங்கள் படிக்கிற பிள்ளையா இருந்தால் உங்கள் வேலை என்ன? சம்பாரிச்சு போடுறது இல்லை. உங்கள் வேலை என்னது? படிக்கிறது. நீங்கள் வேலை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருந்தால் உங்கள் வேலை என்ன? உங்கள் வேலை என்ன? சம்பாதிக்கிறது இல்லை, வேலை தேடுறது. அதை டெய்லி செய்யணும். நீங்கள் வேலை செய்கிறவர்களாக இருந்தால் உங்கள் வேலை என்ன? வேலை செய்கிறது. ஊழியம் செய்கிறவங்களா இருந்தால் உங்கள் வேலை என்ன? ஊழியம் செய்கிறது. அப்போது நாம் எந்த ஸ்டேஜில் இருக்கோமோ அந்த ஸ்டேஜுக்கு தேவன் என்ன வேலையை வைத்திருக்கிறாரோ அதை செய்து கொண்டிருக்கணும். அதை செய்யலைன்னா சாப்பிடாதீங்கிறார். ஏன்னா சிலர் என்ன நினைக்கிறாங்க, வேலையே செய்யக்கூடாது ஆனால் சாப்பிடணும். வேலையே செய்யாமல் இருந்தால் கொஞ்ச நாள் சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. ஏன்னா வருமானம்னு ஒன்று இருக்காது. வருமானம்னு ஒன்று இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? நம்மளால் சாப்பிட முடியாது. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 24-25. நீதிமொழிகள் 11. வாரி இறைத்தும் விருத்தி அடைந்தவரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவரும் உண்டு. உதாரண குணமுள்ள ஆத்மா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். போதும். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. வாரி இறைப்பது என்றால் என்ன? ஏற்கனவே சொன்னது போல ஊதாரித்தனமாக செலவு செய்வதை வேதம் சொல்லவில்லை. வாரி இறைப்பது என்றால் வாரி இறைத்து விதைப்பது. ஏன்னா வாரி இறைத்தல் என்கிற அந்த பதம், அந்த வார்த்தை எந்த ஃபீல்டில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா விதைக்கிற இடத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு நெல் மணியை விதைக்கிறவர் எப்படி தான் விதைப்பார்? அதை முதல்ல தன்னுடைய நிலத்துக்கு போயிடுவார். ஊரான நிலத்தில் போய் என்ன செஞ்சுட்டு இருக்க மாட்டார்? அப்படி வாரி இறச்சிக்கிட்டு இருக்க மாட்டார். அங்கே விதைக்கலாம், ஆனால் அறுவடை எடுக்க முடியாது. தான் நிலத்துக்கு போகணும். நிறைய பேத்துக்கு தான் நிலம் எதுன்னே தெரியல, தன்னுடைய நிலம் எதுன்னு நிறைய பேத்துக்கு தெரியல. ஊரில் பூரா விதைச்சிக்கிட்டு இருக்கு, அப்படியே வாரி விதைச்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஒன்றும் வரலன்ட்டு ஆண்டவர் மேலே கோவம் வேறு. வசனம் என்ன சொல்லுதோ அதை சரியாக செய்யணும். வாரி இறைத்து விதைக்க வேண்டும். எங்கே? தன்னுடைய நிலத்தில். அப்போது அப்படி விதைக்கும் போது அறுவடை வருது. அப்போ விருத்தி அடைகிறோம், அதான் அறுவடை. அப்போ டெவலப் ஆகிறோம். அடுத்து சொல்லப்படுது அதிகமாய் பிசினித்தனம். பிசினித்தனம்னா என்ன? என்னதுங்க? பிசினித்தனம் அப்படின்னா யாருக்குமே கஞ்சத்தனம்னு அர்த்தம் இல்லையா? கொடுத்தா பாக்கெட்டை விட்டு போயிடும். விதை உங்கள் கையை விட்டு அப்படி போகணும். வாரி இறைச்சி அப்படி விதைக்கிறாருன்னா உங்கள் கையை விட்டு என்ன செய்ய? உங்கள் கையில் அது இருக்கக்கூடாது, அது நிலத்துக்கு போயிடணும். நீங்கள் அந்த நிலத்துக்கு வரும்போது விதைக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தான் இருக்கும் அந்த விதை, நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? வாரி இறைச்சி உங்கள் நிலத்தில் விதைச்சதுக்கப்புறம் அந்த கூடை காலியாக தான் இருக்கும். அப்போ கொடுத்தா குறையுமா அப்படின்னா கொடுத்த உடனே குறைஞ்சிரும். அதுதான் விதை. ஏன்னா விதை உங்களை விட்டு முதல்ல உங்கள் நிலத்துக்கு போகணும். போனதுக்கப்புறம் அது மறையணும். நீங்கள் அந்த விதையை பார்க்க முடியாத சூழ்நிலைக்கு அந்த விதை மண்ணுக்குள்ளே போய் என்ன செஞ்சிடணும்? மறைஞ்சிடணும். அதிகமாய் பிசினித்தனம் அப்படின்னா கஞ்சத்தனம். எதில்? விதைக்கிறதுல, முதலீடு செய்கிறதுல. இதில் எல்லாத்துலேயுமே கஞ்சத்தனம் இருக்கும்போது வறுமை ஆட்டோமேட்டிக்காக வருது.
அதனால தான் சொல்லுவேன், செலவு பண்ண வேண்டிய விஷயத்துக்கு செலவு பண்ணணும், செலவு பண்ண தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ண தேவையில்லை. முதல்ல இந்த ஞானத்துக்குள்ளே வந்துட்டா பிரச்சனை இல்லை. எது முக்கியமோ எது தேவையோ அது முக்கியமாக இருக்கிற பட்சத்தில் அது செலவு பண்ணணும். சிலர் அதுக்கே இப்போ அதுதான் வசனம் சொல்லுது, சிலர் அதே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா காசு கையில் வச்சு மடிச்சிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா பாக்கெட்டில் வச்சு அப்படியே. அந்த காசு என்ன ஆகும்னா, புது நோட்டாக கவர்மெண்ட் அச்சடித்து கொடுத்த நோட்டு கசங்கி ஈரமாகி, ஏன்னா அது ஒன்றும் இல்லாமல் போகிற அளவுக்கு அவங்ககிட்டே தான் இருக்கும். ஒரு பிரயோஜனமும் இருக்காது, அவங்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது, வேறு யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு இருதயம் எப்படின்னா, இதை கொடுத்தா நமக்கு குறைஞ்சிருமே, கர்த்தர் கொடுப்பான்ற விசுவாசம் இல்லை அங்கே. அதனால தான் அவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அதை அப்படி எடுத்து அள்ளி தூவுறது இல்லை, வாரி இறைக்கிறது இல்லை. ஏன்னா அங்கே பணம் இல்லாதனால விதைக்காமல் இல்லை, மனம் இல்லை, விதைக்கிறதுக்கான மனம் இல்லாததுனால அவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அந்த விதையை எடுத்து விதைக்க மாட்டேங்கிறாங்க. தேவனுடைய சபைக்கு கொடுப்பது, தரித்திரர்களுக்கு உதவி செய்வது, இது எல்லாமே நம்முடைய விதையாக நாம் பார்க்க வேண்டும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கடன் கொடுக்கிறானா? அதுக்கப்புறம் அவர் திரும்ப கொடுப்பார். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அவர் திரும்ப கொடுப்பார். கொடுப்பார். அப்ப ஏழைக்கு இறங்கி நாம் உதவி செய்கிறதை கர்த்தருக்கு கொடுப்பான்னு சொல்லல வசனம். ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கக்கூடிய ஆண்டவருக்கே கடன் கொடுக்குறோமா? நாம ரோட்டில் இருக்கிற ஒரு ஏழைக்கு நம்ம உதவி செஞ்சா, ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுத்தா, அவனுக்கு ஒரு 100 ரூபாயை கொடுத்தா, ஆண்டவருக்கே கடன் கொடுக்குறோமா? நம்மகிட்ட இருக்க எல்லாம் அவர் கொடுத்தது, அதுல இருந்தா உதவியை செய்கிறோம். ஏன்னா விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன். அப்ப நமக்கு இருக்கிற விதையை அவர் கொடுத்தது தான், அதுல இருந்தா எடுத்து செய்கிறோம் தரித்திரர்களுக்கு. ஆனால் அதை ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு? அவருக்கே கடன் கொடுத்த மாதிரி பார்க்குறாரு. அவருக்கு கடன் கொடுத்தா சும்மா விட்டுருவாரா? சாதாரணமாக இன்றைக்கு உலகத்தில் ஒரு பேங்க் நமக்கு கடன் கொடுக்குதுன்னா திரும்ப அது எப்படி தான் வாங்குது? ஒரு சின்ன வட்டியோடு தான் அது வாங்கும், இல்லையா? நம்ம ஆண்டவருக்கு கடன் கொடுத்தா ஆண்டவர் நமக்கு திரும்ப எப்படி கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏராளம் தாராளமாய் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இது எல்லாத்தையுமே நாம் என்ன செய்யணும்? நம்முடைய விதையாக பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணம் பாருங்க, மூச்சு நல்லா இழுக்கிறோம் இல்லையா? எல்லாருமே எத்தனை பேர் மூச்சு விட்றீங்க? மூச்சு இழுக்கிறவங்களாம் கையை உயர்த்துங்க பார்ப்போம். ரைட், என்ன இங்கே தான் இருக்கீங்களான்னு பார்க்கணும். மூச்சு நம்ம இழுக்கிறோம். இப்போ ஐயோ வெளியே விட்டோம்னா இந்த மூச்சு போயிடுச்சுன்னா அடுத்து வராதே அப்படின்னு எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? யாருமே யோசிச்சதே கிடையாது. ஏன்? உள்ள இழுத்துட்டோம், ரைட்டா? இப்போ அது நம்ம மூச்சு, வெளியே விட்டு அது போயிருங்க, திரும்ப கிடைக்குமோ கிடைக்காதோ, அதனால நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறலான்னு வச்சா என்ன ஆகும் கதை? பாட்டு பாட வேண்டியதான், பரலோகமே என் சொந்தமே இன்றே காண்பேன் அப்படின்ட்டு என்ன செஞ்சிடலாம்? அவர் சமூகத்தில் போய் முழிச்சிடலாம், இல்லையா? அப்போ உள்ள இழுக்கிற மூச்சை உள்ளே வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை. வெளியே விட்டு வேண்டாங்க, மூச்சே வேணாங்க, இது என்ன இப்போ எல்லா நேரமும் இதே வேலையாக இருக்குது அப்படின்னு நம்ம என்னைக்கு யோசிச்சிருக்கோமா? திரும்ப உள்ள இழுக்கிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு பாருங்க. ராத்திரி தூங்கும்போது கூட, தூக்கம்ன்றது ஒரு தற்காலிக மரணம். அசந்து தூங்குறீங்கல்ல, அதுக்கு ஒருத்தர் சொல்கிறாரு தற்காலிக மரணம். அந்த மரணத்துலேருந்து காலையில் நம்ம என்ன செய்கிறோம்? திரும்ப உயிர் எந்திரிக்கிறோம். தற்காலிக மரணத்தில் கூட மூச்சை என்ன செய்யறதில்ல, நாம் நிறுத்துறதில்ல. உள்ள இழுத்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே போகுது, வெளியே போனால் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வருது. இருதயம் யோசிச்சு பாருங்க, இந்த இருதயம் ஒரு நாள் என்னைக்காவது யோசிச்சு, என்ன ஓயாமல் நம்ம லேப்டாப்னு அடிச்சுக்கிட்டே இருக்கோம், இவன் மட்டும் ரெஸ்ட்டில் இருக்கான், நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருப்போம் அப்படின்னு இருதயம் கொஞ்சம் எடக்கு பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்?
ஒரு 2 நிமிஷம் கேப் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நம்ம என்ன செய்யலாம், அது மாதிரி அடிக்கலான்னு அது நினச்சிச்சுன்னா என்ன ஆகுங்க, அதே பாட்டு தான் மறுபடி. அப்போது இருதயத்துக்கு தெரியுது நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்யணும். நமக்கு சத்தியம் புரியுதோ இல்லையோ, ஆனால் மூச்சை இழுத்து வெளியே விடணுன்றது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வருது, அது தெரியுது. நம்ம யாரும் அப்படி யோசிக்கிறது இல்லை, வெளியே விட்டா அடுத்து மூச்சு கிடைக்காதுங்க அப்படின்னு யாரும் யோசிக்கிறது இல்லை. தூங்கும் போது கூட செய்கிறோம், கரெக்டாக செய்கிறோம். ஏன்னா அப்போ தான் என்ன செய்ய முடியும், நாம் உயிரோடு இருக்க முடியும். ஒரு விவசாயிக்கு நல்லா தெரியும் விதைக்கிற நேரம் எதுக்கு, அந்த விதைக்கிற நேரத்தில் என்ன செய்யணும். கையில் இருக்கிற விதையை என்ன செய்யணும், முதல்ல விதைச்சிடணும். இது நல்லா தெரியும். ஐயோ கையை விட்டு போகுதுன்றது எப்படி இருக்குது தெரியுமா, மூச்சை வெளியே விட்டுவிட்டு அல்லது உள்ளே இழுத்துட்டு வெளியே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் விவசாயி அப்படி செய்ய போகிறதில்ல. விதை நெல்லுன்னு இருந்துச்சுன்னா அதை விதைக்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவார். விதையை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் சரி, விதை நெல்லை ஒரு நல்ல விவசாயி சாப்பிட மாட்டான். ஆண்டவர் சொன்னார், 100% உடைய வருமானம் என்றால் முதல் 10% மினிமம் 10% உங்களுடைய விதை, மீதி இருக்கிற 90% உங்களுடைய ஆகாரம். பழைய ஏற்பாட்டில் இதை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். ஏன்னா ஜனங்களுக்கு தெரியாது, அதனால் சொல்லி கொடுத்தார். இப்போ நாம் விவசாயி நினைக்கிறான், நான் விதைச்சிட்டேன்னா கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த அறுவடை என்ன செய்யும், என் நிலத்தில் வரும். இந்த உணர்வு, இந்த நாலேஜ் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்க வேண்டியது அவசியம். நான் ஏன் சபையில், ஏன் நிலத்தில் நான் விதைச்சா எனக்கு தேவன் என்ன செய்வார், தேவன் எனக்கு அறுவடையை ஏராளம் தாராளமாய் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ விசுவாசிகள் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்போ இது விதைக்கிற பிரமாணம். அடுத்து பெற்றுக்கொள்ளுகிற பிரமாணம், ரிசீவிங் லான்னு ஒன்று இருக்குது. அது அறுவடையின் பிரமாணம்னு சொல்லலாம். சில கிறிஸ்தவர்கள் விதைக்கிறது இல்லை, கையை விட்டு போகுதுன்னு நினைக்கிறாங்க. வேற சில கிறிஸ்தவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க. சர்ச்சுக்கு வர்றது ஒரு கடமையாக நினச்சி சர்ச்சில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வருவாங்க, அல்லது எதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இல்லாமல் போவாங்க. மூன்றாவது, இன்னும் சிலர் விதைக்கிறாங்க, ஆனால் தேவன் எனக்கு அறுவடை தருவார் என்கிற விசுவாசம் இல்லாமல் விதைக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது ஒரு கடமையை நான் செஞ்சிருவேன், நான் விதைச்சிருவேன். அப்படி விதைச்சிட்டு ஆண்டவற்றிருந்து அந்த அறுவடையை அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, எதிர்பார்க்க மாட்டார்கள். சிலர் விதைக்கவே மாட்டாங்க, ஆனால் ஆண்டவர் எனக்கு ஏராளமாய் தருவார்னு என்ன செய்வாங்க, அப்படி இருப்பாங்க. 4 விதமான கிறிஸ்தவர்கள். சிலர் விதைக்கிறதே இல்லை, எந்த பஞ்சாயத்துக்கு வர்றதில்லை. எங்களை ஆளை விடுங்க சாமி, நாங்கள் விதைக்கவும் மாட்டோம், எங்களுக்கு அறுவடையும் வேணாம், விதைக்கவும் இல்லை. அவர்கள் ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்னது, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல். இப்போ நீங்கள்லாம் சர்ச்சுக்கு வரீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்போடு வரணும். ஆண்டவர் எனக்காக இன்னைக்கு என்ன பேச போகிறார், நான் ஆண்டவருக்காக என்ன செய்யலாம், நான் புதுசாக தேவன் எனக்கு என்ன பேசுவார், ஏன் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுவாரா, சூழ்நிலைக்கான பதிலை கொடுப்பாரா. நான் அவர்கிட்ட தான் சொல்லியிருக்கேன், பிரசங்கியார் வாயிலேருந்து வருமா அந்த வார்த்தை. இந்த எதிர்பார்ப்போடு வரணும் சபைக்கு. எந்த சபை மக்களாக இருந்தாலும் சரி, எந்த சர்ச்சுக்கு போனாலும் சரி, ஆவிக்கிற சபைக்கு போகிறவங்க அந்த எதிர்பார்ப்போடு போகணும். இது தேவன் விரும்புகிறார். சிலர் விதைக்கிறாங்க, ஆனால் ஏதோ தியாகம் பண்ண மாதிரி போயிடுவாங்க, அறுவடை எதிர்பார்க்க மாட்டாங்க. சிலர் விதைக்கவே மாட்டாங்க, ஆனால் அறுவடையை நிறைய எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே தவறு. விதைக்கணும், விதைச்சிட்டு அறுவடையை எதிர்பார்க்க வேண்டும். சபைக்கு வெறும் பார்வையாளர்களாக மட்டும் போகக்கூடாது. ஏன்னா சிலர் அப்படி இருக்கிறீங்க, அது ரொம்ப தவறு. ஒரு ஆவிக்குரிய சபையில் நீங்கள் ஐக்கியமாக இருக்கிறீங்கன்னா
நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் மாதிரி வரக்கூடாது. நீங்கள் சபையினுடைய அங்கத்தினர். தேவனுடைய ஆலயம் இது. தேவனுடைய ஆலயத்தில் நாம் எல்லாரும் ஒவ்வொரு வேலையை செய்கிறோம். அப்போ ஏதோ ஒரு ஷோ பார்க்குற மாதிரி உட்காந்து பார்க்கறது இல்லை. சபைக்கு அப்படி வரக்கூடாது. அதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது, அங்கே போகலாம். இங்கே வந்தால் முதல்ல ஃபஸ்ட்டு சரியான நேரத்துக்கு வர்றது. ரெண்டாவது, முதல்ல ஆராதனை. தேவனை என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவர் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அவர் மட்டும்தான் அந்த நேரம் மைண்டில் இருக்கணும். வேறு யாரும் இருக்கக்கூடாது. வேறு எந்த பிரச்சனையும் மைண்டில் அந்த நேரம் இருக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு தான் முதல்ல வர்றோம் சபைக்கே. இன்னொன்று, வீட்டிலேருந்து ஆராதிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். முந்திய விட இப்போ நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. வீட்டில் ஆன்லைனில் உட்காந்து என்ன செய்யலாம்? ஆராதிக்க முடியும். ஆனால் ஏன் சபைக்கு வர சொல்கிறோம்? அங்கே எல்லாரோடும் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம்? ஆராதிக்க போகிறோம். அப்போ அது வந்து ஒரு மனத்தையும் ஒரு ஐக்கியத்தையும் காட்டும். மெயினாக ஒரு ஐக்கியம். அந்த ஆவிக்குரிய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். இப்போ கல்யாணம்லாம் நடக்குது. கல்யாணத்தை வந்து ஆன்லைன்லேயே பண்ண முடியுமா? பண்ண முடியாதா? பொண்ணு மாப்பிள்ளைய ஒரு இடத்துல வச்சுட்டு அவங்க கல்யாணம் பண்ணுறதை ஆன்லைனில் யூடியூப்பில் எல்லாத்துலேயும் போட்டு எல்லோரும் வீட்டிலேருந்தே பார்த்துங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாதா? முடியும் தானே? எல்லாருக்கும் அதே மாதிரி ஸ்விக்கிலேயோ ஜொமேட்டோவில் இருந்தோ பாஸ் அனுப்பிச்சி விட்டுட்டு இதை நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் வீட்லேயே வாங்கி சாப்பிட்டுங்கன்னு கல்யாண வீட்டில் சாப்பாடு போடுறதுக்கு போல் இந்த மாதிரி கொடுத்து செய்ய முடியுமா? முடியாதா? செய்யலாம். நீங்களும் அதே போல் மொய் வைக்கணும்னா ஆன்லைனில் அவங்களுக்கு அனுப்ப முடியுமா? முடியாதா? கல்யாண மண்டபத்துக்கு போய் உட்காந்து அதை செய்ய முடியுமா? கிடையாது. இன்றைக்கி நிறையா வசதி இருக்குது. ஆன்லைனில் எல்லாம் செய்யலாம். பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒரு சின்ன இதில் பாதி ரூம் இருந்தால் போதும். அவளை நிப்பாட்டி மாலையும் கழுத்துமா நிப்பாட்டி அவங்க கல்யாணத்தை என்ன செய்யலாம்? லைவில் ஷூட் பண்ணி அனுப்பலாம். உலகத்தில் எங்கே இருந்தனாலும் பார்க்கலாம். எங்கே இருந்தனாலும் சாப்பிட முடியும். எங்கே இருந்தனாலும் மொய்யை அனுப்ப முடியும். ஏன் கல்யாண மண்டபத்துக்கு வர்றாங்க? ஏன் எல்லாரும் ஒரு இடத்துல கேதர் ஆகுறாங்க? அதுதான் நல்லது. எல்லாரும் ஐக்கியப்பட்டு ஒரு இடத்துல இருந்து அவங்கள என்ன செய்யணும்? வாழ்த்திட்டு போகிறாங்க. அதுக்கு தான் அந்த மெனக்கெடுதல். ஒரு உலக பிரகாரமான ஒரு காரியத்திற்கு எவ்வளோ மெனக்கெடுதல் இருந்தால் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு எவ்வளோ மெனக்கெடுதல் இருக்கணும். நாம் முதல்ல ஆண்டவரை ஆராதிக்க வர்றோம் ஃபஸ்ட்டு. அந்த நேரத்தில் வேறு எந்த பிரச்சனைகளோ எந்த சூழ்நிலையின் காரியங்களோ நம்ம மைண்டில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆண்டவர் மட்டும்தான். கல்வாரி சிலுவையில் தொங்கின ஆண்டவர். அவரை பார்த்து ஆராதிக்கும் போது யார் என்னை பார்த்து என்ன பேசுவாங்க, என்னை என்ன நினைப்பாங்க, இந்த கவலையை என்ன செய்யாது? பாட்டு பாடி முடிக்கிறதுக்குள்ள அந்த கவலை புறம் காணாமல் போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்குறோம். இதெல்லாம் நாம் ஒரே இடத்துல ஐக்கியப்பட்டு என்ன செய்கிறோம்? இந்த ஐக்கியப்படுற அந்த ஒரு இடத்துல சில வசதி குறைவுகள் இருக்கலாம். நம்ம வீட்டில் இருந்த மாதிரி இருக்க முடியாமல் இருக்கலாம். கால் அப்படி நீட்ட முடியாமல் இருக்கலாம். மடக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என் தேவனுக்காக நான் செலுத்துகிற பலி இது. எனக்கு கால் வலிக்குது, நான் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருக்கேன். பாடும்போது ஆராதிக்கும்போது நின்று பாடுறோம். உண்மையில் ரொம்ப முடியாதவங்க நீங்கள் நிற்கணுன்ற அவசியம் இல்லை, உட்காந்துக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் என்னால் தாங்க முடியும், வலிக்குது தான் ஆனால் தாங்க முடியும் அப்படின்றவங்க தாங்கிக்கிங்கிறேன். ஏன்னா அது உங்களுடைய பலி செலுத்தும் போது வலி இருக்க தான் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வலிக்காமல் பலி செலுத்த முடியாது. அந்த வலியை பொறுத்துக்கலாம், தாங்க முடியும்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நின்றணும். அதுக்கப்புறம் உட்காந்துருக்குறோம். ஆண்டோடைய வார்த்தையை கூர்மையாக கவனிக்கணும். ஏன்னா பிரசங்க நேரத்தில் தான் பிசாசு என்ன செய்வான்? அப்படியே உங்கள் முன்னாடி உங்களுக்கே தெரியாமல் வந்து உங்கள் கண்ணை என்ன செய்வான்? அப்படி மூடி விடுவான் இல்லையா? அப்படி கண்ணை மூடினோடனே அப்படியே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படியே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே மெசேஜை கேட்குற மாதிரி கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்பீங்க. அதனால தான் பிரசங்கம் பண்ணுற நேரத்தில் எனக்கு ஜோம் பண்ணுற ஆளை பிடிக்காது. யாரும் ஜோம் பண்ணக்கூடாதுன்றுவேன். கண்ணை மூடி ஜோம் பண்ணுற வேலையை ஆகாது. எல்லோரும் என்னையே தான் பார்க்கணும். ஓ அப்படி சொல்கிறீங்களா அப்படின்ட்டு இப்போ என்ன டெக்னிக்னா எல்லோரும் அப்படியே ஒரே பார்வை பார்க்க, அப்படியே முடிஞ்சா இப்போ பாரு பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். அப்படி என்னடா ஒரே மாதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழித்து என்ன ஆகுது?
தலை தொங்கிது டங்குன்னு. அப்புறம் தான் தெரியுது அவர் பார்க்கல, சரீரம் தான் விழிப்பா இருக்கு, ஆத்மா என்ன ஆயிடுச்சு ஏற்கனவே செழிப்பை நோக்கி போயிடுச்சு அப்படின்னு. அப்போ இதை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. வேற எங்கே இருந்தாலும் இது நடக்குதா? கல்யாண வீட்டுக்கு போனால் இது நடக்குதா? அப்படியே உட்காந்து தூங்கி ஒழிகிறோமா? இல்லை, தூங்கலை. வீட்டில் இருக்கும்போது நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன், தூங்கணும்னு நினச்சாலும் தூக்கம் தொலையாது இல்லையா? நம்மளும் தூக்கம் வர்றதுக்கு படுத்து பார்ப்போம், என்ன நம்ம செஞ்சு பார்ப்போம், தூக்கம் வராது. ஏன் அங்கே வராத தூக்கம் இங்கே வருது? பிசாசுக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் வளருவது பிசாசுக்கு பிடிக்காது. அதை தடுப்பதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். 24 மணி நேரம் 7 நாட்களும் அதை செய்வான். இங்கே வந்து உட்காந்தோடனே வராத தூக்கம் எப்படி வருது அப்படின்னா, எவ்வளோ நல்ல பிரசங்கம் ஓடினாலும் கொஞ்ச நேரத்தில் இப்படி கண்ணு சுருகுதில்ல. காரணம் என்ன தெரியுமா? பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். நான் நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, ஆனால் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நிற்க முடியுது, ஸ்ட்ரென்த் இருக்குது, அல்லேலூயா. ஆனால் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோடனே என்ன செய்வேன்? எப்படி படுப்பேன்னு தெரியாது, படுத்துருவேன், ஆனால் டம்முன்னு விழுந்துருவேன். ஆனால் இப்போ எனக்கு தூக்கம் கிடையாது. பாட்டு பாடும்போதும் சரி, ஆராதிக்கும் போதும் சரி, நம்ம நடத்தும் போதும் சரி, அல்லது மற்றவர்கள் நடத்தினாலும் சரி, யார் நடத்தினாலும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அங்கே தேவன் மட்டும்தான். அவருக்கான மரியாதை துளி கூட குறையக்கூடாது. அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஏன் அப்படின்னா, நான் சொல்கிறேன், ஊரே உங்களை பாவின்னு சொல்லியிருக்கலாம், உலகமே உங்களை என்ன சொல்லியிருக்கலாம், நீ பாவி, உன்கிட்ட பரிசுத்தமே கிடையாது, நீ அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவ இப்படிலாம் பேசியிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்திலையோ அல்லது ஏதோ ஒரு காரியத்திலையோ உங்களை என்ன செஞ்சிருக்கலாம், குற்றம் சாட்டி கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உங்களை என்னையும் பார்த்து என்ன சொல்றாரு? நீ என்னுடைய மகன்னு சொல்றாரு, நீ என்னுடைய மகள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி, ஆண்டவரே ஊரே பாவிங்குது, என்னைய வந்து மகன்னு சொல்றீங்க, அப்போ பாவியோட அப்பா யாரு? நியாயம் தானே இந்த கேள்வி? என்னைய பாவின்றாங்க, நீங்கள் என்னைய மகன்றீங்க, நான் பாவினா நீங்கள் யார்? ஆண்டவர் சொல்றாரு, நான் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். நான் பாவம் செய்யலை, நான் வந்து கல்வாரி சிலுவையில் பாவம் செஞ்சதுனால மரிக்கலை, பாவமாக்கப்பட்டு என்ன செஞ்சேன்? மரிச்சேன். அப்போ பாவத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ நீங்கள் யார் ஆண்டவரே? நான் வந்து மகா பரிசுத்தர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தான். எப்படி சொல்ல முடியும்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மகா பரிசுத்தர்னு அர்த்தம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அப்போ மகா பரிசுத்தர், திருத்துவ தேவன், மகா பரிசுத்த தேவன். இப்போ அவர் தான் சொல்கிறாரு, நீ என் மகன், நீ என்னுடைய மக. அப்போ நம்ம ரிவர்ஸில் கேட்குறோம், நான் பாவின்றதுனால இப்போ நீங்கள் யாருன்னு கேட்கும்போது, பாவத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் பாவத்தை பாராத சுத்த கண்ணர், பாவம் ஆக்கப்பட்டு தான் சிலுவையில் மரித்தனே தவிர நான் பாவம் செஞ்சதுனால மரிக்கலை, நான் மகா பரிசுத்தர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நான் யார் ஆண்டவரே? நீ என் பிள்ளை. அப்போ மகா பரிசுத்தரோட பிள்ளை யாரு? மகா பரிசுத்தரோட பிள்ளை யாரு? அவரு பாவியோட அப்பா இல்லைங்க, மகா பரிசுத்தரோட பிள்ளை நம்ம. அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? நீ என் மகன்னு சொல்லிட்டாருன்னா நீ பரிசுத்தவான். இப்போ நான் சொல்றேன், நம்மை படைத்த ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதான் முக்கியம் இந்த உலகத்தில். வேற எந்த மனுஷ பெயர் சொல்றது இங்கே முக்கியம் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை சொல்றேன். வேற எந்த கொம்பையும் சொல்றது இங்கே முக்கியம் கிடையாது.
அதை காதில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை இருதயத்தில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களையும் என்னையும் படைத்த அந்த மகா பரிசுத்தர் உங்களை என்னை பார்த்து நீ என் பிள்ளைன்னு சொல்லிட்டாருன்னா நீங்கள் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. நான் பரிசுத்தவான். எனக்கு அவர் சர்டிஃபிகேட் மட்டும்தான் முக்கியம், வேற யார் சர்டிஃபிகேட்டும் முக்கியம் கிடையாது. ஏன்னா அந்த மனுஷன் போகிறான் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறவன். அன்னைக்கு சூழ்நிலை ஒரு மாதிரி இருந்திருக்கும், எனக்கு விரோதமாக இருந்திருக்கும், அன்னைக்கு ஒரு மாதிரி பேசுவான். நாளைக்கு எனக்கு சாதகமாக இருக்கும், அப்போ என்னை வேற மாதிரி பேசுவான். எனக்கு அவன் சர்டிஃபிகேட்டு தேவை கிடையாதுங்க. அப்படி தான் நீங்களும் இருக்கணும். அவன் சர்டிஃபிகேட்டை வாங்கி நம்ம என்ன செய்யறது? பரலவன் கொண்டு போயிருமா அவன் சர்டிஃபிகேட்டு? அவன் நம்மளை பார்த்து நல்லவன் சொல்லிட்டா நம்ம நல்லவன் ஆயிடுவோமா? அல்லது நம்மளை கெட்டவன் சொல்லிட்டா நம்ம கெட்டவன் ஆயிடுவோமா? நம்மளை பாவின்னு சொல்லிட்டு நம்ம பாவி ஆயிடுவோமா? அவன் யார் அதை சொல்கிறதுக்கு? இந்த மனுஷன் சொன்னேன்ல, அதில் பிரசங்கி யாரும் அடக்கம். அல்லேலூயா. எந்த பிரசங்கியார் உங்களை பார்த்து நீ பாவின்னு சொன்னாலும் நம்பாதீங்க, நம்பக்கூடாது. அவனும் மனுஷன்தான். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்றார் அதான் முக்கியம். நீங்கள் அவருடைய பிள்ளை என்றால் அவர் மகா பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தவான், நீங்கள் பரிசுத்தவாட்டிகள். அல்லேலூயா. இதை நம்புங்க, அதுதான் சத்தியம். கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் நிலைக்கும், வேற எதுவும் நிலைக்காது. மனுஷன் பேசுறதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. அதை நினைச்சு இருதயத்தில் அப்படியே வச்சு கஷ்டப்படாதீங்க. மனிதன் பேசுகிற வார்த்தையெல்லாம் அந்த காதோடு போயிடணும், உள்ளுக்குள்ளே இறங்கக்கூடாது. கர்த்தர் பேசுகிற வார்த்தை மட்டும்தான் உள்ள வரணும். நீங்கள் பரிசுத்தத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், சரிங்களா? இது ஆண்டவருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா, தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? தெரியும். சரி, இப்போ உங்கள் வயசு என்னன்றது உங்களுக்கு தெரியும். அதுலேருந்து ஒரு 5 வருஷத்துக்கு கூட்டிக்கிங்க. அந்த வயசில் நீங்கள் என்ன தப்பு பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன தப்பு பண்ணுவீங்க அந்த வயசில்? இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஒரு 30 வயசுன்னு வச்சுக்கிடுவோம். 35 வயசில் நீங்கள் என்ன தவறு பண்ணுவீங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? நாம் தீர்க்கதரிசி இல்லை. இன்னும் 5 வருஷம் கழிச்சு நடக்கிறத கேட்டிங்கன்னா அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. 5 வருஷம் கழிச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு என்னையே கேட்டால் எனக்கே தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். அவருக்கு இது நல்லா தெரியும். அவருக்கு தெரியும்ன்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா தெரிஞ்சுக்குங்க. உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாது 5 வருஷம் கழிச்சு, ஆனால் அவருக்கு தெரியும். இப்போவே இதுக்கு முன்னாடியே நீங்கள் தாயின் கருவில் இருக்கும்போது அவருக்கு தெரியும். 35 வயசில் என்ன பண்ணுவீங்க, 40 வயசில் என்ன பண்ணுவீங்க, 45 வயசில் என்ன பண்ணுவீங்க, 50 வயசில் என்ன பண்ணுவீங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். தெரிஞ்சுதான் மகன்னு சொல்றாரு, தெரிஞ்சுதான் மகன்னு சொல்றாரு. இப்போ யார் சர்டிஃபிகேட் எடுக்க போறீங்க? இந்த மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளையா தூக்கி அப்படி குப்பையில் போட்டுறதெல்லாம், அதெல்லாம் அந்த காதுக்கு கூட வரக்கூடாது. அப்படியே மறித்து என்ன செஞ்சிருங்க, குப்பையில் தூக்கி போட்டுருங்க. நீ யாரா என்னைய சொல்றதுக்கு? அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். என்னைய பற்றி அவரு சொன்னாதான் நான் வருத்தப்படணும். என்னைய பற்றி அவரு குறையா சொன்னாலோ அல்லது என்னைய பற்றி அவர் ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாலோ நான் வருத்தப்படணும். அதுக்காக நான் என்னை மாற்றிக்கணும். என்னைய அவர் பாராட்டினா நான் சந்தோஷப்படணும், அதுக்கு தான் நான் சந்தோஷப்படணும். மனிதர்கள் பாராட்டுறதை வச்சு நான் சந்தோஷப்படணும்னு அவசியம் இல்லை. அவர்கள் என்னை திட்டுவதை குறித்து நான் என்ன செய்ய வேண்டியதில்லை, நான் வருத்தப்படவும் வேண்டியதில்லை. இந்த மனிதர்களை உங்கள் குடும்பம் இருக்கலாம், உங்கள் பிள்ளைங்க இருக்கலாம், உங்கள் பெற்றோர் இருக்கலாம், உங்கள் மனைவி இருக்கலாம், உங்கள் பிள்ளைங்க இருக்கலாம், உங்கள் கணவர் இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஒரே வார்த்தை, உன் சர்டிஃபிகேட்லாம் இங்கே தேவையில்லை, போயிட்டே இரு. உன் பரிசுத்தமே அவர்கிட்ட கேள்விக்குறியாக தான் இருக்குது. பரிசுத்தம் இல்லை, இன்னும் பரிசுத்தமாட்டுன்ட்டார் போ அப்படின்னு சொல்லி பாருங்க, அடுத்து வாயே திறக்க மாட்டான். இது முந்தியெல்லாம் அமைதியாக இருந்துச்சு, பேசுறதுக்கு பூரா இப்போ பூரா ஏற்று பேசுது வசனத்தை வச்சு அப்படின்னு பேசுவோம். கர்த்தர் கொடுக்குற சர்டிஃபிகேட் மட்டும்தான் உங்களுக்கு எனக்கு தேவை. அல்லேலூயா. எந்த மனுஷனுக்காகவும் நாம் யோக்கியன்னு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை என்னை படைத்த ஆண்டவருக்கு தெரிஞ்சா போதும்.
கஷ்டப்படும் போது யாருங்க வந்து உதவி செஞ்சது? ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களுக்கு யார் உதவி செஞ்சா? இந்த மனுஷ பயல்களா? எவனும் கிடையாது. யார் உதவி செய்யலை? முழுக்க முழுக்க உதவி செய்தது ஆண்டவர். அவருக்கு தான் மரியாதை. கஷ்ட நேரத்தில் கேலி பண்ண சொல்லுங்க, நல்லா பண்ணுவான். குற்றஞ்சாட்ட சொல்லுங்க, நல்லா பண்ணுவான். அவனையெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொன்று சொல்கிறேன், அவன் எதை விதைச்சானோ அதை அறுவடை செய்வான். எவன்லாம் அவங்கள பார்த்து குறை பேசினானோ அத்தனை பேர் அடுத்த 5 வருஷத்துக்குள்ள அவனை பார்த்து 100 பேர் பேசுவான். குறை பேசுகிற அளவுக்கு அவன் நடந்துக்குவான். பார்த்துக்கிட்டே இருங்க. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நான் சொன்னதுனால இல்லைங்க, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுவடை செய்வான். அந்த வசனம் எனக்கு மட்டும் இல்லை, அவனுக்கு அதான். எனக்கு விரோதமாக குறை பேசினான்னா அவனுக்கு விரோதமாக 10 பேர் பேசுவான். என்னைய பாராட்டினான்னா அவனை 100 பேர் பாராட்டுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 4-5 வசனங்கள். அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். 1 வாசிங்களேன். ஜெப வேலை ஆகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையில் வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுரையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பாருங்கள் என்றார். தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியா இருந்த ஒரு மனிதன் அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே, ஏன்னா தேவாலயம்லாம் பெருசாக இருக்கும், யூதர்களுடைய தேவாலயம். அதில் ஒவ்வொரு வாசலுக்கும் ஒரு பேர். அதில் அலங்கார வாசல்னு ஒன்று இருக்குது. அங்கே பிச்சைக்காரவங்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க. அதில் இவனும் என்ன செய்யறான்? உட்காந்துருக்கிறான். உட்காந்து என்ன செய்யறான்? பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அவங்க அம்மா அப்பாலாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஒருவேளை சப்பானியா பிறந்துட்டான்னு அப்பவுமே கொண்டு வந்து பிச்சை எடுக்க விட்டாங்களா என்னன்னு தெரியல, நமக்கு தெரியாது, இருக்கலாம். இப்போ அவன் ஒவ்வொருத்தரையும் பார்த்து பிச்சை கேட்குறான். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு என்ன செய்தான்? பிச்சை கேட்டான். எனக்கா ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லலை, நல்லா கவனிங்க. அவங்கள்ட்ட பிச்சை தான் கேட்குறான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச அது மட்டும்தான். அதை ரேண்டமாக வர்ற எல்லார்ட்டையும் கேட்குறான். பேதுருட்டையும் கேட்குறான், யோவான்ட்டையும் கேட்குறான். இப்போ பேதுருவும் யோவானும் அவனை என்ன செய்கிறாங்க? நோக்கி பார்த்தாங்க. ஏன் உத்து பார்க்கணும்? கண்ணு தெரியலையா? இல்லை. ஏன் உற்று பார்த்தார்கள்? ஏன்னா பைபிளில் இந்த வார்த்தை உற்று பார், பேதுரும் யோவானும் அவனை பார்த்து அப்படின்னு போட்டிருக்கலாம். அவங்க கேஷுவலாக பார்த்துருந்தாங்கன்னா பேதுருவும் யோவானும் அவனை பார்த்து அப்படிதான் வசனம் வந்திருக்கும். ஆனால் எப்படி பார்க்குறாங்களா? உற்று பார்த்து. அப்போ எதை பார்த்தாங்க? அவன் இருதயத்தில் இருந்த விசுவாசத்தை அவங்க பார்க்குறாங்க. அவனுடைய வேண்டுதலை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? எங்களை நோக்கி பார். இப்ப 6, 7, 8 வசனங்கள் வாசிப்போம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்கள் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்கு பிரவேசித்தான். சரி, இப்போ பேதுரு யோவான் அந்த சப்பானியை உற்று பார்க்கிறார்கள். பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க? அவன் என்ன எதிர்பார்க்கிறான்றது இவங்களுக்கு தெரியுது. அவன் பிச்சை தான் எதிர்பார்க்கிறான். வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை. உண்மையிலே அவங்ககிட்ட இல்லை. உண்மையிலே அவங்ககிட்ட இல்லை. அதை அப்படியே சொல்கிறாங்க. சிலர் இது என்ன பண்ணுறதுன்னா பணம்லாம் இருக்கும். சிலர் பணம் கேட்பான். அந்த மாதிரி பிச்சைக்காரவங்க பணம் கேட்டால் பணம் என்கிட்ட இல்லை, உள்ளே இருக்கும். ஆனால்
பணம் என்கிட்ட இல்லை, நான் உங்களுக்காக ஜோம் பண்ணிக்கிறேன். உன்னை ஜோம் பண்ண சொல்லி கேட்டானா? கேட்டானாவே? அவன் என்ன கேட்டான்? காசு இருந்தால் போடு, ஏதாவது பிச்சை இருந்தால் போடுன்னு அவன் கேட்குறான். பாக்கெட்டில் காசு வச்சுருக்கோம். ஆனால் என்ன சொல்லும்? என்கிட்ட ஒன்றும் அவளை இல்லைங்க, நான் ஜோம் பண்ணிக்கிறேன் உங்களுக்காக அப்படின்ட்டு போகும். ஆனால் பேதுரு யோவான் அந்த மாதிரி போய் பேசலை, உண்மையை சொல்கிறாங்க. வெள்ளியும் பொண்ணு எங்கள்கிட்ட இல்லை, இருந்தால் கொடுத்துருப்பேன், என்கிட்ட இல்லை, ஆனால் என்கிட்ட இன்னொன்று இருக்குது, அது தர்றேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து உன்னை நடக்க வைக்கிறதுக்கான வல்லமையை தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார்? அந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதை நான் யூஸ் பண்ணுறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து. ரொம்ப கரெக்டாக தான் யூஸ் பண்ணுறாரு. ஆண்டோடைய நாமத்தை சொல்கிறாரு, நீன்னு சொல்கிறாரு, எழுந்து நட, இதான் சொல்கிறார். ஏன்னா அவன் சப்பானி, எந்திரிச்சாதான் என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும் இல்லையா? அதான நியாயம். அதைத்தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் அங்கே சீனில் வேற வருது. அந்த வசனத்தை வாசிங்க. நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி, அவனை பிடிச்சு என்ன செய்யறாரு? தன்னுடைய வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டார். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இப்போ அவனுடைய கால்கள் அந்த மூட்டு ஜாயிண்ட் எல்லாமே என்ன செய்தான்? ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த வசனம், அவன் குதித்தெழுந்து. என்னதுங்க? குதித்தெழுந்து. எழுந்து குதித்து தானே வரணும். அதனாலதான் வசனம் சொல்லும்போது கவனிக்கணும். வசனம் ரொம்ப முக்கியம். அவன் என்ன செஞ்சான்? குதித்தெழுந்து. அவன் எழுந்தான் குதித்தான்னு வரணும், எழுந்து குதித்துன்னு வரணும். ஆனா வசனம் எப்படி வருது? குதித்து எழுந்து. அது சாத்தியமா? குதித்து எழுந்துன்னா என்னது? அவனை கையை பிடிச்சிட்டு தூக்குறாங்க, அவன் சப்பானியா இருக்கிறான், அவனுக்கு கால் ஸ்ட்ரென்த் ஆகுது. ஸ்ட்ரென்த் ஆன உடனே அவன் என்ன செஞ்சான்? உட்கார்ந்ததுல இருந்து குதிக்கிறான், ஜம்ப் பண்றான். புரியுதா உங்களுக்கு? இது சப்பானியில செய்ய முடியாது, நம்மளே உட்காந்து செய்ய முடியாது. வீட்டில் போய் வேணா செஞ்சு பாருங்க. யாரும் இல்லாதப்ப கதவை அடைச்சிட்டு என்ன நல்லா கீழே சம்மணங்கால் போட்டு உட்காந்து அப்படியே குதிக்க முடியுதான்னு பாருங்க எந்திரிச்சு. நீங்கள் ஜிம்முக்கே போகிறவராக இருந்தாலும் கஷ்டம் தானே. ஆனால் பிறந்தலேருந்து சப்பானிங்க அவன் இயேசுவின் நாமத்தை சொல்லி அந்த அதிகாரத்தை பேசின உடனே கீழே இருந்தவன் அப்படியே குதிக்கிறான், குதிச்சு தான் எந்திரிக்கிறான். அடுத்து குதித்தெழுந்து நின்று அதுக்கப்புறம் நிற்கிறான், நடந்தான். ஏன்னா குதிச்ச உடனே மேலே போயிட்டான். நார்மல் ஃப்ளோர்லேருந்து என்ன பண்ணிட்டான்? மேலே போயிட்டான். இப்போ என்ன செய்யறான்? திரும்ப கீழே வந்து ஃப்ளோரில் வந்து நிற்கிறான். அதுக்கப்புறம் என்ன செய்யறான்? நடக்கிறான். அப்போ அதுக்கப்புறம் நடந்து குதித்து நடந்துக்கிட்டே இருந்தவன் மறுபடியும் என்ன செஞ்சுட்டான்? குதிக்கிறான். தேவனுடைய வல்லமை, தேவன் கொடுத்த அதிகாரம் இப்படிதான் வேலை செய்யும். இப்போ அவனுக்கு வெள்ளியும் பொண்ணும் கொடுக்க வேண்டியதில்லை, அவன் காலை சரி பண்ணியாச்சு, இனி அவன் உழைச்சி பொழைச்சிக்கிடுவான். வாழ்க்கை முழுதும் அவனுக்கு சாப்பாடு உண்டு, அவன் பிச்சை எடுக்க வேண்டியதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் செஞ்ச அற்புதம் சும்மா அப்படி எழுப்பி விட்டு நடக்க விட்டு அதுக்கப்புறம் குதிக்க விடலை. முதல்ல எடுத்தோன்னு என்னதான்? குதிக்கிறது தான். அதுக்கப்புறம் தான் நிற்கிறது, அப்புறம் தான் நடக்கிறது. அதுக்கப்புறம் ஆண்டவரை துதித்தான். அல்லேலூயா. தேவனை துதித்தான். அதான் நன்றி. ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார், நான் ஆண்டவர் என்ன செய்கிறேன்? துதிக்கிறேன். அவன் நியாயப்படி யாரை துதிச்சிருக்கணும்? யாரை துதிச்சிருக்கணும்? பேதுருவையும் நம்மளாம் தான் தானே செய்வோம். ரொம்ப நன்றி பிரதர், சோத்திரம் பிரதர். நன்றி சொல்றது தப்பு இல்லை. அவர் இல்லைன்னா எனக்கு ஒன்றா இருக்காது, இவர் இல்லைன்னா ஒன்றா இருக்காது. அவர் இல்லைன்னா இன்னொருத்தர் வருவாருங்க. அங்கே யாரையோ ஒருத்தர் XYZ யாரோ ஒரு பிரச்சனை வச்சு அங்கே உங்களுக்கு உதவி செய்வாருங்க. முன்னாடி நிற்கிற மனுஷனையே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற கர்த்தரை பாருங்க. அதுதான் இந்த சபை உங்களுக்கு சொல்லி தர்றது. மனுஷனை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் விழுந்து போயிருவீங்க. பார்க்காதீங்க. அந்த மனிதன் மூலமா அன்னைக்கு ஆண்டவர் அந்த உதவி செஞ்சார், நாளைக்கு அதே மனுஷனை வச்சு உதவி செய்வாரான்னு தெரியாது. நாளைக்கு உதவி செய்யறதுக்கு வேற மனுஷன் வருவான், ஆண்டவர் கூப்பிட்டு வருவார்.
அவன் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டான். பேதுரு யோவானும் தான் கையை பிடிச்சி தூக்குறாங்க. அவங்க சொன்ன வார்த்தையின்படி தான் தேவன் அங்கே வேலை செஞ்சார். அற்புதம் நடந்துச்சு. அவன் கீழே இருந்தவன் குதிச்சான், எழுந்தான், நடந்தான், நின்றான். இப்பொழுது அவன் தேவனை துதிக்கிறான். அல்லேலூயா. அதான் சரியான விசுவாசி. பேதுருக்கும் யோவானுக்கும் நன்றி சொல்லியிருப்பான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவன் துதித்தது தேவனை. ஏன் தெரியுமா? எங்களுடைய நாமத்தினாலே நீ எழுந்து நடன்னு சொல்லலை, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ என்ன செய்ய, எழுந்து நடன்னு சொன்னாங்க. அவனுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த அற்புதத்தை செய்தது பேதுரு யோவான் இல்லை, கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப மரியாதை, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அங்கதான் போகணும். அது எந்த ஊழியக்காரனாவது எடுக்கவும் கூடாது. அது எடுக்கிறவன் ஊழியக்காரனாகவும் இருக்க முடியாது. நான் தான் செஞ்சேன், நீ இல்லைன்னா வேற செத்த பணத்தை வச்சு செய்வார். செத்த பணத்தை எழுப்பி நிப்பாட்டி உனக்கு அற்புதம் செய்வார். என்ன நான் தான் செஞ்சேன். சுத்த நான்சென்ஸ். இன்றைக்கு இருக்குது அந்த மாதிரி கூட்டம். ஊழியக்காரவங்கன்ற பேரில் செய்யக்கூடாதுங்க, தப்பு. கர்த்தருக்கு போக வேண்டிய மரியாதையை 1% கூட எடுக்கிறதுக்கு எந்த ஊழியக்காரனுக்கு அருகதையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. ஆண்டோடைய ஊழியக்காரன் இன்னும் சொல்றேன், அந்த முழு மரியாதையும் அவருக்கு போகணும். அப்படி போச்சுன்னா சீக்கிரட் சொல்லித்தரேன், அவற்றிருந்து ஆசீர்வாதம் நிறையா வரும். அதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும். இந்த சீக்கிரம் நிறைய பேத்துக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவருக்கு போகிற மரியாதையிலையும் பாதி எடுத்துக்கிடுவாங்க. அப்படி எடுத்ததுனால ஆசீர்வாதம் என்ன செய்யுது, தடைப்பட்டு போயிடுது. பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் பலியா கொடுத்தாரே, அதுதான் பிதா நமக்காக விதைத்த விதை. அந்த கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் விசுவாசிக்கும் போது பிதாவுக்கு பிள்ளைகளாக நாம் மாற்றப்படுகிறோமே. நாம் எல்லாம் அறுவடைகள். சொந்த குமாரனை பலியா கொடுத்து இத்தனை கோடி கணக்கான குமாரர்களையும் குமாரத்திகளையும் பிதா தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். அல்லேலூயா. ஒரு குமாரன் பத்தலைங்க, நிறைய குமாரர்களும் குமாரத்திகளும் வேணும்னு நினைச்சார். அதனால சொந்த குமாரனை பலியா கொடுத்தார். அல்லேலூயா. அவர் இயேசு கிறிஸ்து விதை, நாம் எல்லாம் பிதாவினுடைய அறுவடைகளாக இருக்கிறோம். பிதா தனக்கு ஒரே பேரான குமாரர்களும் குமாரத்திகளும் வேணும், தனக்கு நிறைய வேணும் அப்படின்னு நினைச்சதனுடைய விளைவு ஒரே பேரான குமாரனை பலியாக அவர் கொடுத்தார். அல்லேலூயா. நாம் கொடுக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும், பெற்றுக்கொள்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். நாம் விதைக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும், அறுவடையை பெற்றுக்கொள்கிறவர்களாகவும் நாம் இருக்கணும். அநேக ராஜகுமாரத்திகள் ஆண்டோடைய ஊழியத்தில் என்ன செய்தார்களா, தங்களுடைய ஆஸ்தியினால் ஊழியம் செய்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யத்தை வைத்தும் ஊழியம் செய்தார். ஆனால் ஐஸ்வர்யத்தின் பின்னாடி போகல, பிதாவினுடைய விருப்பத்தை மட்டும்தான் செய்தார். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6 முதல் 10 வசனங்கள். 2 கொரிந்தியர் 9:6 முதல் 10. இன்னும் நான் சொல்கிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாய் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாய் உள்ளவும் சகலவித நற்கிரியைகளையும் பெருக பண்ணுகிறவர்களாய் இருக்கும்படியாகவும் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். இங்கே இந்த கொரிந்தியருக்கு எழுதின இந்த நிருபத்தில் வாசித்த வசனங்கள்ல பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தி சபைக்கு தான் எழுதுறாரு. எக்ஸாக்டா பணத்தை பத்தி தான் பேசுறாரு. விசுவாசிகளுக்கு தான் எழுதுறாரு, விவசாயிக்கு எழுதல, விசுவாசிகளுக்கு தான் எழுதுறாரு. பணத்தை பத்தி தான் எழுதுறாரு. வருமானம், நம்முடைய விதை, நம்முடைய ஆகாரம், 2 சேர்ந்தது தான் நம்முடைய வருமானம். விதையை விதைக்கணும், ஆகாரத்தை சாப்பிடணும். இதில் எப்பயுமே நாம் தெளிவாக இருக்கணும். ஆகாரம் இன்றைய தேவைக்கு, விதை நாளைய தேவைக்கு. விதைச்சா அறுவடை வரும், அந்த அறுவடையை வச்சு என்ன செய்ய முடியும், நாளைக்கு தேவைக்கு நம்ம சாப்பிட முடியும். அப்போ விதையை தேவன் யாருக்கு தர்றாரு?
அப்படின்னா விதைக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? விதையை தர்றாரு. ஏன்னா அவன்கிட்ட கொடுத்தா தான் அவன் விதைப்பான். விதைக்காத ஆளுக்கு தேவன் விதையை கொடுத்தா என்ன ஆகும்? அவன் எடுத்து சாப்பிட்டு போயிடுவான். அப்போ விதைக்கிறவனுக்கு விதை. பிரசங்கி 11வது அதிகாரம் 4வது வசனம். பிரசங்கி 11:6. பிரசங்கி நீதிமொழிகளுக்கு அடுத்து வரும். பிரசங்கி 11:4. காலை 11:4. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். 6வது வசனம். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்று நீ அறியாயே. பாருங்க, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். என்ன சொல்றாரு? சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறவன் ஒரு நாள் விதைக்கவும் மாட்டான், அறுவடை எடுக்கவும் மாட்டான். எனக்கு சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, நான் அதுக்கு கட்டணும், இதுக்கு கட்டணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், எனக்கு இவ்வளோ தேவை இருக்குது, அவ்வளோ தேவை இருக்குன்னு சூழ்நிலையவே பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் இன்னைக்கு இல்லை, இன்னும் 5 வருஷம் ஆனாலும் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்? விதைக்க மாட்டான். இது நான் சொல்ல வசனம் தான் சொல்லுது. காற்றை நோக்குகிறவன் விதைக்க மாட்டான். ஏன்னா விசுவாசம்ன்றதே இருக்கிறதுலேருந்து வேலை செய்யும். நம்மகிட்ட என்ன இருக்கோ அதுலேருந்து கொடுக்க வைக்கும். அதான் விசுவாசம். அதுக்கப்புறம் தான் நிறையா வரும், நிறையா கொடுப்போம். நிறைய பேர் நினைக்கிறது நிறையா இருந்தால் நான் கொடுத்துருவேன். இல்லை, கொஞ்சமாக இருக்கும்போது என்ன கொடுக்குறீங்க, அது முக்கியம். அதை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. அதுக்கு பேர் தான் விசுவாசம். 6வது வசனத்தில் காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? சூழ்நிலையை பார்க்காத, காத்து இருக்குதுன்னு பார்க்காத, மழை இருக்குன்னு பார்க்காத, இடியோ மின்னலோ இது எதையுமே பார்க்காத. வாய்ப்பு இருந்தால் உடனே போய் என்ன செஞ்சிரு? விதைச்சிரு. காலையில் போய் விதை, சாயங்காலமும் வாய்ப்பு கிடைச்சா என்ன செஞ்சிரு? கையை நெகிழ விடாதேன்னு அப்பையும் விதைச்சிரு. அதான் அதனுடைய அர்த்தம். உன் கையை நெகிழ விடாதே அப்படின்னா சும்மா கையை விட்டுட்டு வந்துடாத. காலையில் விதைக்கிற, சாயந்தரமும் வாய்ப்பு இருந்தால் என்ன செஞ்சிரு? சாயந்தரமும் விதைச்சிரு. அதுவோ இதுவோ எது வாய்க்கும்னு உனக்கு தெரியாது. இதில் ஏதாவது ஒன்றும் உனக்கு அறுவடையை கொண்டு வரலாம், அல்லது ரெண்டுமே என்ன செய்யலாம்? அறுவடையை கொண்டு வரலாம். அதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். அப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்யணுமா? விதைக்க வேண்டும். ஏன்னா அப்போ தான் என்ன கிடைக்கும்? அறுவடை நமக்கு உண்டாகும். இப்போ எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் விதைக்கணும்னு சொல்கிறார். எனக்கும் அதான், உங்களுக்கும் அதான். அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில் விதைங்க, மாலையில் வாய்ப்பு இருந்தாலும் மாலையிலையும் விதைச்சிருங்க. எது அறுவடையை கொண்டு வரும்னு நமக்கு தெரியாது. இதில் ஏதாவது ஒன்று கூட நமக்கு அறுவடை கொண்டு வரலாம், அல்லது ரெண்டுமே அறுவடையை கொண்டு வரலாம். ஸோ விதைக்கிறத நிறுத்தாதீங்க அப்படிங்கிறார். அல்லேலூயா. சின்ன விதையோ பெரிய விதையோ, நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுடைய பணத்தினுடைய வேல்யூவை பார்க்கறது இல்லை. திரும்பவும் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் 1000 ரூபா விதைக்கிறீங்களா, 1 லட்ச ரூபா விதைக்கிறீங்களான்ற அந்த பணத்தினுடைய வேல்யூ ஆண்டவர் பார்க்க மாட்டார். எவ்வளவு % விதைக்கிறீங்கன்னு பார்ப்பார். ஆண்டவர் சொன்ன 100க்கு 10% விதைக்கிறீங்களா, 11% விதைக்கிறீங்களா, 20% விதைக்கிறீங்களா, 12% விதைக்கிறீங்களா, இல்லை வெறும் 5% விதைக்கிறீங்களா? இதுதான் ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? தசம பாகம், 10ல் 1. உங்கள் வருமானத்தை 10 பகுதியாக பிரித்து அதில் முதல் ஒரு பகுதியை நீங்கள் என்ன செய்யணும்? குறைஞ்சபட்சம் செலுத்தணும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ அதுக்கு கம்மியாக என்ன செய்யக்கூடாது? நம்ம போகக்கூடாது. அதுக்கு அதிகமாக ஒன்று அந்த அளவு அல்லது அதை விட அதிகமாக நாம் எவ்வளோ செய்கிறோன்றதை பார்ப்பார். அந்த பணத்தினுடைய வேல்யூ 1000 ரூபாயாக இருக்கலாம். உங்களுடைய 11% 1100 ரூபாயாக இருக்கலாம். இன்னொருத்தருடைய 5% 5000 ரூபாயாக இருக்கலாம். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? உங்களுடைய 11% 1100 ரூபாயாக இருக்கலாம். இன்னொருத்தருடைய வெறும் 5% 5000 ரூபாயாக இருக்கலாம். ஆண்டவர் எதில் பிரியப்படுவார்னா, நீங்கள் விதைத்த 11% ஆகி 1100 ரூபாயில் தான் பிரியப்படுவார்.
அங்கே ஆண்டவர் அந்த பணத்துக்கான வேல்யூவை பார்க்கறது இல்லை, எவ்வளவு பெர்சன்டேஜ் நீங்கள் விதைச்சிங்கன்றதான் பார்க்குறாரு. ஏன்னா அவர் பெர்சன்டேஜ் தான் அங்கே சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை பெர்சன்டேஜ் 10% இதுக்கு மினிமம். இதுக்கு மேலே நம்ம விருப்பம், கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல. அல்லேலூயா. அப்போ விதை நம்முடையது, விதைக்கிறது நம்முடைய வேலை, அதை விளையச் செய்வது கர்த்தருடைய வேலை. ஏன்னா கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொண்டு வருகிறோம் பிதாவே. தேவன் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் எங்களை தெரிந்து கொண்டீர், எங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீர், உடைய வார்த்தையினுடைய விதைக்க கிருபை செய்திருக்கிறீர். மிகுதியான அறுவடை எடுக்க தேவன் தாமே நீர் கிருபை பாராட்டுகிறீர், விளைய செய்கிறீர், அற்புதங்களை செய்கிறீர். வாழ்க்கையில் கடினமான நேரங்களில் நீர் பலவிதமான உதவிகளை, கோணலான எல்லா காரியத்தையும் செவ்வையாகவும் மாற்றியிருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி. மீதியான பகுதியில் நீரை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.